அது வந்து முன்னாடியே வந்து விஜயகாந்த் சார் இருக்கும்போதும் கூட அவர் கலைஞருக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டு பண்ணியிருந்தது. இப்போ கூட அந்த இதில் வந்து ஆதரவாக கண்டிப்பாக அவங்க கலைஞர் கூட இருந்தால், ஸ்டாலினி சார் கூட இருந்தால் நல்லது அவங்களுக்கு. நல்ல நல்ல வாய்ப்பு அதான் வரும். ஆனால் வந்து திமுக தான் வரணும். நிறைய பேர் வந்து தேமுதிகவை எப்படி விமர்சனம் பண்றாங்கன்னா, சீட்டு விமர்சனம் எங்க அதிகமா குடுக்குறாங்களோ அங்க அந்த கூட்டணிக்கு அவங்க போயிடுறாங்க அவங்க அப்படின்னு. அப்படி அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. கரெக்டாக அவங்க வந்து ஸ்டாலினி சார் கூட தான் போய் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு தான் மெஜாரிட்டி வரும். ஆல்ரெடி திமுக கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்காங்க. இருக்கு. போன வாட்டி எலெக்ஷன் டைம்ல சிங்கிள் டிஜிட் வாங்கின விசிகாவும் கம்யூனிஸ்டுமே இப்ப டபுள் டிஜிட் கேக்குறாங்க. ஆமாம். இப்போ தேமுதிகவுக்கு எவ்வளவு கூட்டணி கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? திமுகவுக்கு வந்து கூட்டணி கிடைக்கணும் வர சொன்னால் அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. யார் எப்படி இது பண்ணணும் நம்மளுக்கு தெரியாது சார். அதனால் கண்டிப்பாக கலைஞருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க. வரும். திமுக தான் வரும் கண்டிப்பாக. ஆனா ஒரு பக்கம் ஒருவேளை தேமுதிக விஜய் அவர்களோட கூட்டணி போயிருந்தா அது ஒரு மாஸ் கூட்டணியா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு. அப்படின்னு அது போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. விஜய் கூட்டணியிலுக்கு போகாது. எப்படி விஜய் வந்து விஜயகாந்த் அவர்கள் எல்லா மேடையிலுமே புகழ்ந்து பேசுறாரு. விஜயகாந்த் அவர் குருவா கூட ஏத்துக்கிற தயாரா இருக்காரு. இருக்கிற இல்லை சொல்லல. ஆனாலும் வந்து அவங்க சப்போர்ட்டு வந்து ஸ்டாலினிக்கு தான் வரும். வேறு எந்த கட்சிக்கும் அவங்க சப்போர்ட் இல்லை. எடப்பாடிக்கு கிடையாது, இதுக்கு கிடையாது, பிஜேபி கிடையாது. ஆனால் வந்து திமுக தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதான் வரும்.